டாக்டர், ப்ரெக்னன்சி டைமில் என் ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருந்தால் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் சொன்னாங்க. இந்த கேள்வி ஒரு மதர் என்கிட்ட கேட்ட கேள்வி. இதற்கான பதில் என்னவா இருக்கலாம்? எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன், உடலியல் மருத்துவர் மற்றும் அரசு மருத்துவர். நான் வேலை செய்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு டியூஸ்டேவும் ஏஎன் கிளினிக் நடக்கும். அப்போ ஏஎன் கிளினிக்ல ஒரு மதர் என்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி இது. நான் என் ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருந்தா எனக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் சொன்னாங்க. அதாவது நான் இப்போ 5வது மாசத்துல இருந்தே இந்த மாதிரி இருக்கிறப்போ நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மதரோடைய டெலிவரி டேட் கிட்ட வரப்போ, இடிடின்னு சொல்லுவோம், எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. அந்த டேட் கிட்ட வரப்போ உடல் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா ஆண் உறுப்புல இருந்து வரக்கூடிய அந்த செமினல் ஃப்ளூயிட் பாத்தீங்கன்னா அதுல ப்ரோஸ்டோகிளாண்டன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோஸ்டோகிளாண்டன்ஸ் என்ன பண்ணலாம்னா சர்விக்ஸை ரைப்பன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சர்விக் அப்புறம் ஆக்சிடோசின்ற ஒரு ஹார்மோன் அம்மாவோட மூளையில இருந்து செக்ரேட் ஆகும். அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இதுக்கு போதுமான ஆதாரம் இல்லை. சரிங்களா? ஸோ இதை பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க பண்றத நீங்க மதர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தவிர்க்கணும். ஓகேங்களா? இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மதர் எப்போ வச்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளசண்டா பிரிவியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற நஞ்சுக்கொடி பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாயை மறைச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அந்த அம்மாக்கு ப்ரீடம் லேபர் இருக்கு, அதாவது இதுக்கு முன்னாடியே குறை மாசத்திலே பிரசவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மல்டிபிள் அபார்ஷன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த டைம்லயும் அவங்க ட்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ளீடிங் டெண்டன்சி இருக்கு அப்படின்னா அந்த டைம்லயும் இதை முயற்சி பண்ணக்கூடாது. சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ் இருந்தாலுமே இதை இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் கிட்ட இது அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்க. ஓகேங்க? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு மருத்துவர்களிடம் கேட்கறதுக்கு யாரும் தயங்க வேண்டாம். ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலான கேள்விகள் தான். ஓகே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.